ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு போல சமையல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு என்ன சமையல் பண்ணுறேன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த குக்கரில் வந்து நான் துவரம்பருப்பு வேக வச்சுருக்கிறேன். அது வந்து இப்போ எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நான் வந்து சாம்பார் பண்ணுறதுக்கு பெரிய குக்கர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து சாம்பார் கொஞ்சம் அதிகமாகவே வைக்கிறதுனால சின்ன குக்கரில் வச்சோம்னா ஒரு மாதிரி பொங்கி ஊற்றிடும். அதனால் வந்து இப்போ நான் பெரிய குக்கர் தான் வச்சுருக்கேன். இப்போ காய்கறி என்னென்ன கட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்ப்போம். காய் பாருங்க, பீக்கங்காவும் தக்காளி, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், மாங்காய், இதை போட்டு தான் இன்னைக்கு நான் வந்து சாம்பார் வைக்க போகிறேன். இப்போ இதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிலாம் சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீக்கங்காய், தக்காளி, அப்புறம் சின்ன வெங்காயம், மாங்காய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா? இப்போ அந்த காயெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த காய் வந்து நம்ம ஃபஸ்ட் நல்லா வதக்கிடுவோம். வதக்கினதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த காய் எந்த குழம்பு வச்சாலும் அதோட காய் வந்து நம்ம நல்லா வதக்கிட்டோம்னா போதும், குழம்பு நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக வந்துடும். பருப்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்க போகிறேன். அப்போ தான் நம்ம வந்து அந்த காயோடு போடும்போது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும். அதனால இந்த மாதிரி சூப்பராக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். சாம்பார் பொடி வந்து சாம்பார் வைக்கலான்னு சாம்பார் பொடி டப்பா எடுக்கலான்னு பார்த்தோன்னா மிளகா அப்படி தீர்ந்து போச்சு. நான் போய் அங்கே உள்ளே போய் எடுத்துட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் பொடி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட வேண்டியதான். காயும் பார்த்தீங்களா நமக்கு சூப்பராக வதங்கிடுச்சு. காயும் நமக்கு சூப்பராக வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீக்கங்காய் மாங்காய்லாம் வந்து சீக்கிரமாக சட்டுன்னு வந்து அது என்னது வெந்துடும். இப்போ சாம்பார் பொடி வந்து 2 ஸ்பூன் போடுறேன். 2 அப்புறம் ஒரு அரை ஸ்பூன். ஏன்னா கொஞ்சம் அதிகமாகவே சாம்பார் வைக்க போகிறேன்ல, அதனால தான். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சமாக. அப்புறம் இப்போவே பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்க போகிறேன். இதை வந்து நம்ம நல்லா ஒன்றா கலந்துடலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து நான் வந்து இங்கே பருப்பு வேக வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த பருப்பையும் இது கூட சேர்த்துக்க போகிறேன். பருப்பு கூட பருப்பு சட்டியில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி கழுவி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஒன்றா கலந்துடுவோம். இப்போ நான் வந்து என்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உப்பு. ஏன்னா வந்து நான் இன்னும் உப்பு சேர்க்கவே இல்லை. கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட போகிறேன். கொத்தமல்லி இலை போய் கழுவிட்டு வந்துடுறேன். கொத்தமல்லி இலையும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி இலை போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். இன்னும் வந்து இந்த சாம்பாரை நான் வந்து ஒரு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விசில் வச்சு நம்ம எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சோறு வந்துச்சான்னு பார்க்கலாமா? சாப்பாட்டு கரண்டி எங்கே போச்சு? இந்த பாத்திரம் விளக்கி வச்சாலே ஒரு கரண்டியாக தேடுறதே பெரிய வேலையாக போயிடும். இன்னும் வந்து நேற்று நைட்டு கழுவி வச்ச பாத்திரத்தை இன்னும் எடுத்து வைக்கவே இல்லை. ஏன்னா காலைல தூங்கி இருந்துச்சு லேட்டு, அதெல்லாம் வந்து எடுத்து வைக்காமல் அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன்.
கண்டுபிடிச்சிட்டேன். சாப்பாடு நம்மளுக்கு சூப்பரா வந்துச்சு. அங்க ரோஸ் கலர் டப்பால இருக்குப்பா. கைலாஷ், தாத்தாக்கு அந்த குங்குமத்தை எடுத்து கொடுப்பா. சாப்பாடு இப்ப நமக்கு சூப்பரா வெந்துருச்சு ஃப்ரெண்ட். இதை வந்து இப்ப நம்ம வடிச்சு விட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரே கடபடான்னு ஒரே சவுண்டு. பாத்திரம் எடுத்து வைக்காதனால. அடுத்து இப்ப டம்ளரை தேடி எடுத்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் வந்து சாப்பாடு என்னது ஏதோ என்னால முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் வந்து ஆமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சோறும் ரெடி பண்ணிட்டேன், சாம்பார் பீக்கங்காய் சாம்பாரும் ரெடி பண்ணிட்டேன். நான் அடுத்து வந்து காய் தான் என்ன வைக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 4 பீஸ் மீன் துண்டு இருக்குது. அதை வந்து பொரிச்சு கொடுத்துட்டேன்னா இவங்க 3 பேர் சாப்பிட்ருவாங்க. அதோட வேலை முடிஞ்சு போயிடும் நம்மளுக்கு. ஆனால் வந்து காலிஃப்ளவர் இருக்குது, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை இருக்குது. ஏதாவது ஒரு காய் வைப்பேன். காலிஃப்ளவர் தான் வைக்கலான்னு இருக்கிறேன். சாம்பாருக்கு காலிஃப்ளவர் வச்சோம்னா சூப்பராக இருக்கும். அதனால செய்யுங்க, அதே வச்சிடலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து காலிஃப்ளவர் பொரியல் பண்ணுறதுக்காக தான் வெங்காயம் வந்து கட் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து பெரிய வெங்காயம் தான். சாம்பாருக்கு தான் சின்ன வெங்காயம் போட்டேன். காலிஃப்ளவர் வந்து அந்த ஒரு பூ இருந்துச்சு, அதுதான் சரி கொஞ்சமாக அதை பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சிட்ருக்கிறேன். ஏன்னா வந்து மீன் வேறு பொரிக்க போகிறேன்ல, அதனால தான். இங்க இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் தான் நான் வந்து பொரிக்க போறேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து மீன் குழம்பு வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா, கிழங்கா மீன் குழம்பு வீடியோ. அதோட இதுல இருந்து கொஞ்சம் மிச்சம் இருக்க மீன் தான் இது. இது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, அதனால வந்து இப்போ எடுக்க முடியல, ஃப்ரீசர்ல இருந்ததுனால கொஞ்ச நேரம் ஆகணும். அதுக்கப்புறமா இது கூட நம்ம வந்து மிளகாத்தூள், உப்பு, லெமனு, வேற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது வந்து இப்போ நான் அரைக்கலை, அதனால வந்து அதை நான் போடலை. இப்போதைக்கு இது மட்டும் தான் போட்டு வைக்க போகிறேன். மிளகாத்தூள், லெமனு, உப்பு, கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இட்லி மாவு நேற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி வச்சுருந்தேன். இப்போ நம்ம இந்த மாவில் தான் நம்ம இட்லி ஊற்ற போகிறேன். நான் இட்லி வெந்த உடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அப்படியே பஞ்சு பஞ்சுன்னு இருக்கும் இட்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து இட்லி வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து காலிஃப்ளவர் வந்து குக்கரில் வேக போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் வந்து குக்கரில் தான் வேக வைப்பேன். அது எப்படி வேக வைக்கிறேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வடை வாங்கிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வடை எடுத்துக்கு நம்ம ஓரமாக வச்சுக்குவோம். இதை பாருங்க, வெறும் காலிஃப்ளவர் கட் பண்ணி சுடுதண்ணில் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம். இப்போ அடுத்து வந்து என்ன போட போறேன்னு பார்த்தீங்கன்னா, தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், ஏன்னா கொஞ்சம் காரமாகவே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன போட போறேன்னா, மஞ்சத்தூள் கொஞ்சமாக லைட்டாக, அப்புறமா கொஞ்சமா உப்பு. இது வந்து கல் உப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். இது வந்து இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த மாதிரி இப்படி குலுக்கி விட்டுக்கலாம்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றணும், ரொம்ப ஊற்றிட்டோம்னா அவ்வளோதான். இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இப்போ ஒரு விசில் வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஒரு விசில் வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, அந்த விசில் ஃபுல்லாக அடங்குற வரைக்கும் நம்ம வந்து குக்கரில் வைக்கக்கூடாது. உடனே அந்த விசிலை வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து வைக்கலாம். அது ஃபுல்லாக அதிலே இருந்துச்சுன்னா குழஞ்சி போயிடும். நான் வந்து இப்போ அந்த மாதிரி தான் வைக்க போகிறேன். என்ன சொன்னா டக்குன்னு வெண்பொங்கலை வைக்கவா? நான் இங்கே இட்லி ஊற்றி வச்சிருக்கேன்டா. என்னப்பா, நானே இங்கே குக்கர் விசிலை காணோம்னு தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த விசிலை போட்டுருமா? சாம்பாரில் விசில் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து சாம்பார் நம்ம வந்து திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்மளோட பீக்கங்காய் சாம்பார். இந்த சாம்பார் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தான் வச்சுருக்கேன். எப்பயும் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு தான் சாம்பார் வைப்பேன். ஏன்னா அதுதான் எங்கள் வீட்டுக்காரர் பிடிக்கும். நான் சொல்லியிருக்கேன்ல, நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த வாட்டி வந்து பீக்கங்காய் சாம்பார் தான் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீக்கங்காய் சாம்பார் இதை வந்து சாப்பிட்டவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்க, இப்போ வந்து விசில் போயிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதை என்ன செய்யணும்னா, அந்த விசிலை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து எடுத்துடணும். இங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது போய் ஃபுல்லா போயிடுச்சு பாத்தீங்களா? அவ்வளவுதான். இது வந்து அடுத்தது நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். விசில் எடுத்துருவோம் நம்ம. இங்க பாருங்க இப்படி இருக்கு பாருங்க. இதை வந்து அடுத்து நம்ம இதை தாளிச்சு விடணும். இந்த எண்ணெய் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது செஞ்சிருந்தோம் நேற்று. அதெல்லாம் ஓமப்பொடி மிக்சர் செஞ்சிருந்தோம். கொஞ்சமா ஒரு டம்ளர் மாவு போட்டு செஞ்சிருந்தோம். அதோட எண்ணெய் தான் இது. இது இப்போ நம்ம இந்த டப்பால ஊற்றி வச்சுக்கலாம். டப்பால ஊற்றி வச்சிட்டோம்னா இதே சட்டியில் நம்ம தாளிச்சு விட்டுறலாம். ரெடி ஆயிடுச்சுடா பாப்பா. இதா இட்லி ஊற்றி வச்சுட்டேன், அப்புறம் சாம்பாரும் வச்சுட்டேன், வடை இருக்குது சாப்பிடு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, இதில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிட்டேன், அப்புறம் கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டேன். இப்போ பாருங்க, இந்த வேக வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த காலிஃப்ளவர், இதை வந்து அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இது என்னன்னா, நான் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா போட்டேன். அதனால வந்து இப்படி இந்த மாதிரி கொத்தி விட்டுக்கலாம். நம்ம செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சா, அதனால வந்து எனக்கு தெரியல அந்த. ஏன்னா பெருசு பெருசா இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்றது. போதும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு இருந்தா போதும். நம்ம வந்து இதுல தண்ணி வந்து இதுல ஃபுல்லா சுருளை வத்த வைக்கணும். வத்த வச்சு எடுத்தோம்னா காலிஃப்ளவர் பொரியல் ரெடி. இது வந்து இப்போ எப்படி வத்தட்டும், நம்ம போய் இட்லியை பார்க்கலாம். காலிஃப்ளவர் அந்த 65 மாதிரி பண்ணல, பொரியல் பண்ணிருக்கேன். மீன் இருக்குல்ல, மீன் பொரிக்க போறேன்டா. ஒரே கமரலா இருக்குது. இந்த மிளகாத்தூள் இருந்தது, அதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணோம்ல, அது ஒரு மாதிரி கமரல் வாடை இருக்கு. இங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இட்லி எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க. செம்மையா இருக்கும் நான் செஞ்சு இட்லி. எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, சூப்பராக இருக்கு பாருங்க இட்லி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்க சூடாக வேற இருக்கே. இந்த பாருங்க எப்படி சாஃப்டாக இருக்கு பார்த்தீங்களா? சரி, இப்போ இது மேலே சாம்பார் ஊற்றிடலாம். நம்மளோட சூடான சூப்பரான பீக்கங்காய் சாம்பார் ரெடி. நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். அப்புறமா இதுல வந்து கொஞ்சம் வடை வச்சிருவோம். ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சாப்பிட போறேன்.
நீங்களும் வாங்க சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம நாளைக்கு வேற ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பூப்போல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.